ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல இருந்து ரெண்டு வால்வ் நம்ம எடுக்கிறோம். இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ். இந்த ரெண்டு வால்வோட சைஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், ரெண்டு வேற சைஸ் இருக்கும். ஏன் இந்த மாதிரி வைக்கிறாங்க? சரி, எந்த வால்வ் பெருசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்லெட் வால்வ் தான் பெருசா இருக்கும். எக்ஸாஸ்ட் வால்வ் சின்னதா தான் இருக்கும். இந்த டிசைனை நீங்க வேற எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பம்ப்ஸ்ல பார்க்கலாம். நிறைய வாட்டர் பம்ப்ஸ்ல கூட இன்லெட் சைடு வந்து பெருசாவும் எக்ஸாஸ்ட் சைடு சின்னதா இருக்கிறத நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். ஏன் இன்லெட் வால்வ் பெருசா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதல் ஸ்ட்ரோக்கான சக்ஷன் ஸ்ட்ரோக்ல பிஸ்டன் மேல இருந்து கீழே வரும். அப்ப இன்ஜின் சிலிண்டருக்குள்ள ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. இந்த வேக்கமை ஃபுல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெளியே அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருக்கக்கூடிய ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து இன்ஜின்குள்ள வருது. வெளியே எக்ஸ்டர்னலா ஒரு சூப்பர் சார்ஜரோ டர்போ சார்ஜரோ வச்சு எக்ஸ்டர்னலா பிரஷர் பண்ணி நம்ம அதை உள்ள தள்ளுறோம் அப்படின்னா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல இருந்து உள்ள வேக்கம்னால கிரியேட் ஆகிற பிரஷரை ஃபில் பண்றதுக்காக உள்ள வருது. அந்த இடத்துல நம்ம சின்னதா வேல்வ்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளோட இன்ஜின் சிலிண்டர் ஃபுல்லாமே ஃபில் ஆகாது. அப்படி ஃபில் ஆகல அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இன்லெட்ல சின்ன வால்வ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், பிஸ்டனுக்கு லோட் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனாலயும் பெர்ஃபார்மன்ஸ் அடிபடும். இதுதான் இன்லெட் வால்வ் பெருசா வச்சிருக்கிறதுக்கான மெயின் காரணம். சரி, எக்ஸாஸ்ட் வால்வையும் பெருசா வச்சிட வேண்டியதுதானே, அப்பதான் எக்ஸாஸ்ட் கேஸ் சீக்கிரமா வெளியே போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நமக்கு பெருசா வால்வ் வைக்க வேண்டிய தேவையே இல்ல. ஆல்ரெடி என்ஜின் சிலிண்டருக்குள்ள பர்ன் ஆன கேஸ் வந்து ஹை பிரஷர்லயும் டெம்பரேச்சர்லயும் தான் இருக்கு. அப்போ நம்மளோட எக்ஸாஸ்ட் வால்வ் சின்னதா வச்சு நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னாலே அங்க அதை வெளியே புஷ் பண்றதுக்கான நிறைய சோர்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், நம்ம பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டர்ல இருந்து டாப் டெட் சென்டருக்கு மேல் நோக்கி வரும். பிஸ்டனே கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லா எக்ஸாஸ்ட் கேஸையும் வெளியே தள்ளிடும். அண்ட் ஹை பிரஷர் இருக்கிறதுனால வால்வ் ஓபன் பண்ணோனே எக்ஸாஸ்ட் கேஸஸே அங்கிருந்து எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணும். அதே மாதிரி வால்வ் ஓவர்லாப்பிங் அப்படின்ற கான்செப்ட் மூலமா கொஞ்சம் நிக்கிற அந்த எக்ஸாஸ்ட் கேஸஸையும் வெளியே தள்ளிடும். அண்ட் அதே மாதிரி தெர்மல் மேனேஜ்மெண்ட், சின்னதா வால்வ்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் வால்வ் ஈஸியா கூல் ஆயிடும். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ரோக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.